Hi, hello children, welcome back. And in today's class, I'm going to teach you about the applications of valence bond theory for the complexes of iron and cobalt. So, இன்னைக்கு வீடியோல நான் iron and cobalt complexesக்கு எப்படி வந்து valence bond theory apply பண்ணி hybridization என்னன்னு கண்டுபிடிக்கிறது, what is the geometry, what is the magnetic behavior, and what is the magnetic moment, whether the given complex is inner orbital complex or outer orbital complex, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லி தர போறேன். சோ நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அயன் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். அயனோட காம்ப்ளெக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா FeCN6 3- இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போற விஷயம் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ என்னோட அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு தெரியாதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா x ன்னு எடுத்துக்கிறேன் பிளஸ் 6 இன்ட்டு ஒரு சயனைடு அயானுக்கு -1. இங்க 6 சயனைடு அயான் இருக்கு. சோ 6 இன்ட்டு -1 is equal to -3. இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். இந்த அயான்ஸ் பிரசன்ட் இருக்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல பிரசன்ட் இருக்க அயான்ஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஆட் பண்ணா எனக்கு -3 வரணும். அயன் எனக்கு தெரியாதுன்னா நான் x ன்னு வெச்சுக்கிறேன். சோ x - 6 is equal to -3. x is equal to -3 plus 6. Answer is +3. இப்போ இங்க வந்து அயன் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு நான் கண்டுபிடிச்சிடுறேன். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அயனோடது எழுத போறேன். அப்ப அயனோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 26. அப்ப என்ன கான்ஃபிகரேஷன் வரும்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d6 வரும். அப்ப இது வரைக்கும் நான் என்ன எழுதிக்கலாம்னா ஆர்கான் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். சோ ஆர்கான் இன்டு 4s2 3d6. அப்ப ஆர்கான் இன்டு 4s2 3d6 ன்னு நான் எழுதுறேன். சோ அயன் வந்து இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ஆர்கானை எடுத்துட்டு 4sல 2 எலக்ட்ரான் எடுத்துறேன் 0, 3dல ஒரு எலக்ட்ரானை எடுத்துறேன் 3d5. புரியுதா? சோ அயன் ஹெக்ஸாசயனைடு காம்ப்ளெக்ஸ் இது. அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாதுன்னா x ன்னு வெச்சுக்கிறேன். x into plus 6 into -1 is equal to -3 ன்னு சொல்றேன். x ஓட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னா +3 ன்னு கண்டுபிடிக்கிறேன். அயனோட அட்டாமிக் நம்பர் 26. So this is what the electronic configuration. 3s2 3p6 வரைக்கும் நான் ஆர்கான் போட்டுக்கலாம். So what is the outer electronic configuration of 4s2 3d6? அப்ப 3+ ஸ்டேட்ல இருக்க அயன்றது நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். So 3 எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணனும். 4sல 0, 3dல 5. This is what the electronic configuration of iron 3+ in this complex. இப்போ இதுக்கு ஆர்பிட்டல் டயகிராம் எழுதணும். So iron 3+. அப்ப என்ன பண்றேன், 3d ஆர்பிட்டால போடுறேன். 3dல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4sல எம்டியா இருக்கு. 4pல 3. So இது என்ன ஆர்பிட்டால்? 3d. இது 4s, இது 4p. இப்ப 3dல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4sல ஒண்ணும் இல்ல, 4pல எதுவும் இல்ல. இப்ப என்ன காம்ப்ளெக்ஸ் என்ன லிகாண்ட் வந்து இது அப்ரோச் பண்ணுதுன்னா 6 சயனைடு லிகாண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுது. இப்ப 3- இது காம்ப்ளெக்ஸ் ஓடது. அப்ப இது வந்து சயனைடு இஸ் a strong field லிகாண்ட். அப்ப இது என்ன பண்ணுனா இந்த unpaired எலக்ட்ரானை pair up பண்ணும். சோ unpaired எலக்ட்ரானை pair up பண்ணுதுன்னா 1 2 3 4 5. சோ ஒரு எலக்ட்ரான் unpaired-ஆவே இருக்கும், மீதி ரெண்டு pair up ஆயிடுது. அடுத்து 4s எம்டியா இருக்கு. 4pல 3 எலக்ட்ரான் இருக்கு. சரி, 4pல 3 ஆர்பிட்டால் இருக்கு. ரைட்? இப்ப இது 3d 4s 4p. So valence bond theory படி the empty orbital of the central metal ion filled orbital of the ligand hybridization-ல இன்வால்வ் ஆகும். சோ எனக்கு இங்க தான் hybridization நடக்க போகுது. எங்க வந்து நடக்க போகுதுன்னா இந்த empty orbital cyanide ligands வந்து இங்க அப்ரோச் பண்ண போகுது. சோ அப்ப எனக்கு என்ன 6 cyanide ligand. அப்ப இது 2 எலக்ட்ரானை கொடுக்கும், 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரானை கொடுக்கும். இப்ப இதுதான் என்னோட ஹைபிரிடைசேஷன் நடக்கிற ஆர்பிட்டால்ஸ். என்னென்ன ஆர்பிட்டால்னு பாத்தீங்கன்னா dல 2, sல 1, pல 3. சோ என்ன ஹைபிரிடைசேஷன்னா d2sp3 ஹைபிரிடைசேஷன். சோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். சோ இது புரியுதா? அயன் வந்து இங்க 3+ ஸ்டேட்ல இருக்கு. அயன் 3+ ஓடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 4s0 3d5. So 3dல 5 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிறேன். 4s empty orbital, 4pயும் empty orbital.
இப்போ எத்தனை லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணுது 6 cyanide லிகாண்ட். அது எங்க வந்து அப்ரோச் பண்ணும் எம்டி ஆர்பிட்டாலோட தான் வந்து filled orbital of the cyanide ligand empty orbital of the central metal ion தான் hybridization ல இன்வால்வ் ஆகும். So 6 orbitals எதுனா 1 2 3 4 5 6. So D2 sp3 என்ன hybridization நடக்குதுன்னா D2 sp3. அப்ப என்ன காம்ப்ளெக்ஸ்னு பாத்தீங்கன்னா octahedral complex. So இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு. magnetic behavior பாத்தீங்கன்னா ஒரு unpaired electron இருக்கு. So paramagnetic. So octahedral paramagnetic and D2 sp3 அதாவது 3D ல இருக்க ரெண்டு d orbital வரதுனால இது inner orbital complex. இது inner orbital complex. அப்ப இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு நீ எடுத்து எழுதலாம். எப்படி எழுதலாம்னா what is the hybridization? hybridization என்ன அப்படினு எழுதலாம். என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் D2 sp3. so that geometry என்ன octahedral and என்ன nature of the ligand என்ன cyanide ligand யூஸ் பண்ணோம். so cyanide ligand is a strong ligand. cyanide ligand is a strong ligand. so magnetic nature என்ன ஒரே ஒரு unpaired electron இருந்தது. அப்ப இது paramagnetic. magnetic moment கண்டுபிடிக்கணும். magnetic moment என்ன ஃபார்முலா root of n into n plus 2 Bohr magneton. எத்தனை unpaired electron இருந்தது ஒரு unpaired electron. இப்ப root of 1 into 1 plus 2 is equal to root 3 is equal to 1.732 Bohr magneton. so இந்த பாயிண்ட் எல்லாம் நீ எடுத்து எழுதிட்டீனா it will be easy for you. so hybridization D2 sp3, geometry octahedral, nature of the ligand cyanide என்ன ligand strong ligand, magnetic nature என்ன paramagnetic ஏன்னா ஒரு unpaired electron இருந்தது. இப்போ magnetic moment என்ன root of 1 into 1 plus 2 ஆன்சர் என்ன root 3. root 3 ஓட வேல்யூ என்ன 1.732 Bohr magneton. இங்க உள்ள 3D ஆர்பிட்டாலோட ரெண்டு ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இந்த பாயிண்ட் எல்லாம் நீ கவர் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரியான 5 மார்க் வந்தா கூட உன்னால அதுக்கு ஆன்சர் எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் கோபால்ட். கோபால்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு எழுத போறேன். விபிடி தியரி எதுக்குன்னா கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். என்ன காம்ப்ளெக்ஸ்னு பாத்தீங்கன்னா கோபால்ட் F6 3-. ஸோ இப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். அது என்னன்னு வச்சுக்கிறேன் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். 6 இன்ட்டு ஒரு ஃப்ளூரைடு அயானுக்கு எவ்வளோ சார்ஜ் -1. அப்போ 6 லிகான் விச் இஸ் ஈக்குவல் டு -3. இப்போ x minus 3 is equal to x minus 6 is equal to -3. x is equal to -3 plus 6. answer is +3. அப்ப x க்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா +3. அப்ப இங்க கோபால்ட் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இப்ப கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் 27. 18 வரைக்கும் நான் என்ன போடுறேன்னா ஆர்கான் போடுறேன். 4s ல 2, 3d ல 7. இது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ரைட்? இப்ப நமக்கு என்ன ஸ்டேட்ல இருக்கு கோபால்ட் 3+ ஸ்டேட்ல இருக்கு. அப்ப 3 எலக்ட்ரானை நீ எடுத்துடணும். அப்ப ஆர்கான் 4s ல 2 எடுத்துடணும். 3d7 ல 1 எடுத்துறணும். இப்போ 4s0 3d6. அப்ப எனக்கு தேவைப்படுற கான்ஃபிகரேஷன் இதுதான். என்னது 4s0 3d6. இதுதான் எனக்கு வேணும். சோ கோபால்ட் 3+ உடைய ஆர்பிட்டல் டயகிராம் 3d ல 4s ல 4p ல எத்தனை இருக்குன்னு நான் எழுத போறேன். இது 3d 4s 4p. 3d ல 6 இருக்கு. So 1 2 3 4 5 6. 4s ல இல்ல 4p ல இல்ல. நெக்ஸ்ட் இப்ப எந்த லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணுது ஃப்ளூரைடு லிகாண்ட். இப்ப CO F6 3-. ஃப்ளூரைடு என்ன லிகாண்ட் வீக் ஃபீல்ட் லிகாண்ட். அப்ப என்ன பண்ணாது இது பேர் அப் பண்ணாது. So 3D ல எனக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாதுன்னா பேர் அப் ஆகாது. அப்படியே தான் இருக்கும். எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு 4 அன்பேர்ட் எலக்ட்ரானும் அப்படியே தான் இருக்கும். அடுத்து 4s எம்டியா இருக்கு 4p எம்டியா இருக்கு. இப்போ ஆனா எத்தனை லிகாண்ட் வருது 6 லிகாண்ட் வருது. அப்ப எனக்கு 6 எம்டி ஆர்பிட்டால் வேணும்.
பட் இங்க 4 எம்டி ஆர்பிட்டால் தான் இருக்கு. சோ அடுத்த 2 எம்டி ஆர்பிட்டால் நீ எடுத்துக்கலாம். அது எங்க இருந்து எடுப்ப? இது 3d, இது 4s, இது 4p, இது 4d. இப்ப இதுல 6 ஆர்பிட்டால் நீ எடுத்துக்கலாம். 6 ஆர்பிட்டால் வந்து எந்த லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணுது? f மைனஸ் 4, இதுல 2 6. இப்ப இங்க 2 எலக்ட்ரானை கொடுக்கும், இங்க 2 எலக்ட்ரானை கொடுக்கும், இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2, இங்க 2. சோ இதுதான் உன்னோட ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆற ஏரியா. என்னென்ன இருக்கு பாரு. எஸ்ல 1 இருக்கு, பில 3 இருக்கு, டில 2 இருக்கு. சோ என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3d2 ஹைபிரிடைசேஷன். இப்ப நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன பாயிண்ட் நான் எழுத போறேன் பாரு. ஹைபிரிடைசேஷன் எழுத போறேன். ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp3d2 அவுட்டர்ல, அதாவது 4d ல 2 இன்வால்வ் ஆகிறதுனால இது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அது இன்னர் ஆர்பிட்டல், அயனோடது இன்னர் ஆர்பிட்டல், இது அவுட்டர் ஆர்பிட்டல். ஜியோமெட்ரி என்ன? அதேதான். என்னது? அதேதான். sp3d2னாலும் ஆக்டாஹெட்ரல் தான். அண்ட் நேச்சர் ஆஃப் த லிகாண்ட் என்ன? நேச்சர் ஆஃப் த லிகாண்ட் என்ன? f மைனஸ். என்ன லிகாண்ட் இது? f மைனஸ் வீக்கர் லிகாண்ட். அப்ப அது என்ன பண்ணாது? பேர் அப் பண்ணாது. இப்ப மேக்னெட்டிக் பிஹேவியர் என்ன? மேக்னெட்டிக் பிஹேவியர் பாராமேக்னெட்டிக். மேக்னெட்டிக் பிஹேவியர் பாராமேக்னெட்டிக். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்னெட்டிக் மொமெண்ட். மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் n into n plus 2 போர் மேக்னெட்டான். எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? அன்பேர்ட் எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான். So root of 4 into 4 plus 2 bohr magneton. But this is the method to calculate the hybridization, and thereby you can calculate the geometry. Geometry calculate என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகு nature of the ligand என்னன்னு சொல்லிட்டு what is the magnetic behavior. Magnetic behaviorனா அது either paramagnetic இல்ல diamagnetic னு சொல்லிட்டு magnetic moment. Magnetic momentக்கு ஃபார்முலா என்ன? root of n into n plus 2. என்னன்றது என்ன? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்ப வெர்னர் தியரியில எக்ஸ்பிளைன் பண்ணப்படாத விஷயம் இங்க 2 வந்து இருக்கு. என்ன மெயினான? ஹைபிரிடைசேஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் டைரக்ஷனல். அதனால என்னால பெர்ஃபெக்ட்டா என்ன ஜியோமெட்ரின்றத கிளீனா சொல்ல முடியும். sp3d2னா ஆக்டாஹெட்ரல், dsp2னா ஸ்கொயர் பிளேனார், sp3னா டெட்ராஹெட்ரல். அந்த மாதிரி என்னால, அதாவது ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு மோர் டைரக்ஷனல் கேரக்டர் இருக்கனால ஜியோமெட்ரியை எக்ஸாக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மேக்னெட்டிக் பிஹேவியரை பத்தி அவர் எதுவுமே சொல்லல வெர்னர். பட் வேலன்ஸ் பாண்ட் தியரியில அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா பாராமேக்னெட்டிக், எல்லா எலக்ட்ரானும் பேரப்பா இருந்துச்சுன்னா டயாமேக்னெட்டிக். அப்ப மேக்னெட்டிக் பிஹேவியரை சொல்லிட்டு என்னால மேக்னெட்டிக் மொமெண்ட்டையும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரியோடைய அப்ளிகேஷன்ஸ். அண்ட் இங்க ஒரு டிராபேக் இருக்கு. என்னன்னா சில லிகாண்ட் வீக் ஃபீல்டு லிகாண்ட்னு சொல்றாரு, சில லிகாண்ட ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட்னு சொல்றாரு. அதனால சில காம்ப்ளெக்ஸஸ் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்றாரு, சில காம்ப்ளெக்ஸஸ் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்றாரு. பட் அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் எதுவும் எங்க இல்லைன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரியில இல்ல. இந்த டிராபேக்கை ஓவர் கம் பண்ற தியரி தான் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஸோ நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல சொன்ன மாதிரி 3 தியரி இருக்கு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ்ல. வெர்னர் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. வெர்னர் தியரியில இருக்க 2 டிராபேக்கை வேலன்ஸ் பாண்ட் தியரியில ஓவர் கம் பண்ணியாச்சு. இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரியில இருக்க 2-3 டிராபேக்கை கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க என்னோட வீடியோஸை கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா you can easily learn the coordination complexes lesson. Thank you children.